சோதராண்டவரே மெய் துதிக்கிறேன் சப்பா பரிசுத்த ஆவியானவரே மெய் துதிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் போற்றுகிறோம், மெய் புகழுகிறோம், மெய் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே இந்த சாயங்கால வேலைக்காய்மை நன்றியோடு துதிக்கிறாப்பா. பரிசுத்த ஆவியானவரே மெய் துதிக்கிற ராஜா, மெய் துதிக்கிற ராஜா. ஓ நீ துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் அல்லவா. என் பரிசுத்த ஆவியானவரே மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிற ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ அநேக துதிகளால கிருபை பெருகுன்னு சொல்லி இருக்கிறீரப்பா. ஓ நாங்க துதிக்கிற ராஜா, இந்த இடத்துல கிருபை பெருகன ஆண்டவரே. அப்பா இந்த இடத்துல கிருபை பெருகன ஆண்டவரே. ஓ ராஜா மை துதிக்கிற ராஜா, என் பரிசுத்த ஆவியானவரே. ஓ எலியா அன்று கருத்தாய் ஜெபித்த போது அந்தி பலி செலுத்தி சாயங்கால வேளையில ராஜா அவன் கருத்தாய் ஜெபித்த போது அக்கினி இறங்கினது. ஹல்லேலூயா. உங்க நாமத்துக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா தடைகளையும் அந்த அக்கினி சுட்டெரித்ததே ராஜா. அதே போல ராஜா இந்த இடத்துல ராஜா உங்க நாமத்தை உயர்த்த விடாதபடி, உங்க நாமத்தை மகிமைப்படுத்த விடாதபடி இருக்கிற எல்லா தடைகளும் ஆண்டவரே ஓ இந்த சாயங்கால வேளையில ராஜா உம்முடைய அக்கினி இறங்கி தகப்பனே ஓ அதை சுட்டெரித்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ராஜாவுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். என் பரிசுத்த ஆவியானவரே அப்பா இந்த வீட்டை சுற்றி உடைய ரத்தம் தெளிக்கிற ஆண்டவரே. அப்பாவை துதிக்கிற ராஜா. ஓ நான் எருசலேமை சுற்றில அக்கினி மதிலா இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறீரே. இந்த எருசலேமை சுற்றில ராஜா ஓ உங்களுடைய பிள்ளைகளை சுற்றில ராஜா நீர் அக்கினி மதிலா இருந்து ஓ நீர் பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறாப்பா. ஓ ராஜாவை துதிக்கிற ஆண்டவரே உங்க நாம இந்த இடத்துல மகிமைப்படணும். என்ன நோக்கத்துக்காக இந்த கூட்டத்தை தொடங்கினீங்கப்பா. ஆவியானவர் துதிக்கிற ராஜா உங்க நாம இந்த இடத்துல உயர்த்தப்படணும், உங்க நாம இந்த இடத்துல உயர்த்தப்படணும். ஓ எல்லா தடைகளையும் உடைக்கிற இந்த சாயங்கால வேளையில எல்லா சாத்தானுடைய சதிகளையும் முறியடிக்கிற ஆண்டவரே. ஓ எல்லா பிரிவினையின் ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தால கட்டி போடுகிற ராஜா ஆண்டவரே துதிக்கிற ராஜா. ஓ சமாதானத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிற ஓ சாத்தானுடைய வல்லமைகள் அழிக்கப்படுவதாக ராஜா. என் பரிசுத்த ஆவியானவரே உங்க ரத்தம் இந்த இடத்துல கிரியை செய்யணும். உங்களுடைய சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே ஓ இந்த இடத்துல ராஜா ஓ சாத்தானுடைய சதிகளை ராஜா ஓ முறியடிக்கிற தேவன் ஓ அவனுடைய தலையை நசுக்கி ஓ ஜெயம் எடுத்த தேவன் ஓ இந்த இடத்துல கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறாப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிற ராஜா. இந்த கோட்டை வச்சதுக்கு ஒரு முகாந்திரம் வேணும் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம்ப்பா. என்ன நோக்கத்துக்காக வைக்கப்பட்டது ஆண்டவர் உங்க சித்தம் இல்லாதபடி எதையுமே செய்ய முடியாது. எத்தனையோ தடைகள் வந்தாலும் எல்லா தடைகளின் மத்தியில் ஆண்டவரே ஓ இந்த கூட்டத்தை தொடங்க வைத்தீரு ஆண்டவரே. உம்மை துதிக்கிற ராஜா நீர் மகிமைப்படணும், அந்த முகாந்திரம் வெளிப்படணும், அந்த முகாந்திரம் வெளிப்படணும். ஆவியானவரே உம்மை துதிக்கிற ராஜா. ஒரு ஆசாரி வந்து ஜெபிக்கும் போது அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படணும், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். ஓ எதுலெல்லாம் குறைவுகளா இருக்கிறதோ அந்த குறைவுகள் நிறைவாகணும் ராஜா. ஆண்டவரே துதிக்கிறப்பா. கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும். ஹல்லேலூயா. ஓ நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைத்தது. ஓ ராஜா உம்முடைய கண்களில ராஜா ஓ இந்த குடும்பத்துக்கு கிருபை கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே துதிக்கிறப்பா. பரிசுத்த ஆவியானவரே துதிக்கிறப்பா. ஒரு விஷயங்களை பரிசுத்தப்படுத்துங்க, ஒரு விஷயங்களை பரிசுத்தப்படுத்துங்க, ஒரு விஷயங்களை ஒருமுகப்படுத்துங்க. ஓ ராஜாவை துதிக்கிறப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் ஓ எங்க துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர், எங்க துதிகளில் பிரியப்படுகிற தேவன். ஓ ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிரசன்னை இறங்கி வரட்டும், உங்க மகிமை இறங்கி வரட்டும். உங்க பிரசன்னை இந்த வீட்டை ஆளுகை செய்யட்டும், இந்த குடும்பத்தை ஆளுகை செய்யட்டும். ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்க பாடல் பகுதி அங்கீகரித்துக் கொள்ளுங்க, எங்க ஜெப வேலை அங்கீகரித்துக் கொள்ளுங்க. ஓ கொடுக்கப்படுகிற வார்த்தைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே துதிக்கிற ராஜா எங்க நடுவுல நீர் இருக்கிறவராகவே இருக்கிறபடியா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே,
இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே, எபினேசர் அவர்தானே. காக்கும் தெய்வம் இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. சிலுவை சுமந்தால் சுபாவம் மாறும் தெரிந்து கொள் மனமே. சிலுவை சுமந்தால் சுபாவம் மாறும் தெரிந்து கொள் மனமே. சீடன் அவன்தானே, சிலுவை சுமந்தால் சுபாவம் மாறும் தெரிந்து கொள் மனமே. சீடன் அவன்தானே, சீடன் அவன்தானே. காக்கும் தெய்வம் இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. பாடுகள் சகித்தால் பரமனின் வருகையில் கூட சென்றிடலாம், பாடி மகிழ்ந்திடலாம். பாடுகள் சகித்தால் பரமனின் வருகையில் கூட சென்றிடலாம், பாடி மகிழ்ந்திடலாம், பாடி மகிழ்ந்திடலாம். காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. காண்கின்ற உலகம் நமது இல்லை, காணாத பரலோகம்தான் நமது குடியிருப்பு. காண்கின்ற உலகம் நமது இல்லை, காணாத பரலோகம்தான் நமது குடியிருப்பு, நமது குடியிருப்பு. காக்கும் தெய்வம் இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. இதுவரை உன்னை நடத்தின தெய்வம் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே, இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே, எபினேசர் அவர்தானே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. ஹல்லேலூயா. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க நமக்கு கலக்கம் தேவையில்லை, கண்ணீர் தேவையில்லை. அவர் நம்மோட இருக்கிறார், அவர் உங்களோட இருக்கிறார். இதுவரை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்ல எபினேசரா இருக்கிறபடியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவை சுமக்கும் போது சுபாவம் மாறும். ஹல்லேலூயா. அவருடைய சீசனாய் மாற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நம்பும் போது, அவரை ஜெபிக்கும் போது, அவரை துதிக்கும் போது, ஹல்லேலூயா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கரங்களை தட்டி படிக்கலாமா? நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாள்
தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அல்லேலூயா. எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், எத்தனை கஷ்டம் இருந்தாலும், ஒன்று சேர்ந்து துதிக்கும் போது சாத்தான் வெட்கப்பட்டு போவோம். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனையை உருவாக்குற அந்த சத்துரு நிச்சயமாகவே வெட்கப்பட்டு போவோம். அல்லேலூயா. கண்ணீரை காண்கிறார், உன் கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், உன் கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலோ, ஓ அதிகாரம் கையிலோ. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நீ நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையாய், இன்று கூப்பிடு உண்மையாய். குறைவெல்லாம் நீக்குவார், உன் குறைவெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நண்பனே கலங்காதே, நீ நம்பிக்கை இழக்காதே. நண்பனே கலங்காதே, நீ நம்பிக்கை இழக்காதையோ. கண்ணீரை துடைப்பவர், உன் கண்ணீரை துடைப்பவர் கதவண்டை நிற்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், உன் கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், உன் கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார்.
ஹalleluya. விசுவாசிச்சா அவர் ஒன்றே விடுதலை தருகிறவராயிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. கண்ணீரை காண்கிற தேவன், கதறலை கேட்கிற தேவன். ஹalleluya. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சமாதானம் தருகிறார். உலகம் கொடுக்காத சமாதானம். அவர் சொன்னாரு, என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து போகிறேன். அவருடைய சமாதானம். ஹalleluya. உலகம் கொடுக்க முடியாது, உற்றார் யாருமே கொடுக்க முடியாது. எவ்வளவு பணம் இருந்தாலும் அந்த சமாதானம் அவர் மட்டும்தான் தர முடியும். ஹalleluya. அவருடைய பிள்ளைகளை அவர் ஒருபோது வெட்கப்பட விட மாட்டார். எஞ்சன ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஹalleluya. அவருடைய பிள்ளைகள், அவரை நேசிக்கிற பிள்ளைகள் இன்னும் என்னண்டல வரணும், இன்னும் என் பக்கத்துல வரணும், இன்னும் என்னை நோக்கி கூப்பிடணும். நான் கதவண்டலே நிற்கிறேனே, நான் வாசப்படியே தட்டிக்கொண்டே நிற்கிறேனே. என்னை நோக்கி கூப்பிடும் போது, அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் எட்டாதது உயரமான காரியத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. சிங்க குட்டிகள் பட்னி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்னி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, ஓ குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்க குட்டிகள் பட்னி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். ஓ எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்க குட்டிகள் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்னி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஓ ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்க குட்டிகள் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார். ஓ என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் குறைகளையோ கிறிஸ்துவுக்கு நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையோ கிறிஸ்துவுக்கு நிறைவாக்கி நடத்திடுவார். உன் குறைகளையோ கிறிஸ்துவுக்கு நிறைவாக்கி நடத்திடுவார். குறையில்லையோ, குறையில்லையோ, ஓ ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையோ, குறையில்லையோ, அவன் குறையில்லையோ. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையோ. சிங்க குட்டிகள் ஓ ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்னி கிடக்கும்
ஆண்டவரை தேடுவதற்கு குறை இல்லையே. ஆமென். ஆவியானவரே, பாமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். எத்தனை பேர் சிங்கமா இருந்தாலும் அவருடைய குட்டிகள் கூட பட்டினியா இருக்குமா, ஆனா ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறையும் இல்லை. நீ தேடினால் கண்டுகொள்ள முடியும். ஹல்லேலூயா. நீ தேடினால் அவர் வருவாரு, இல்லைன்னா அவர் வெற்றுவாரு. ஹல்லேலூயா. அதிகாலையில தேடும் போது, வசனத்தின் மூலம் தேடும் போது, ஜபத்தின் மூலம் தேடும் போது, அவரை தேடும் போது, ஹல்லேலூயா. அல்லேலூயா. உலகமான காரியங்களுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம், எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறோம். அதை விட அன்பு அவருக்கு மேல நம்ம வைக்கும் போது, ஹல்லேலூயா, அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வைத்திருப்பார். ஹல்லேலூயா. அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, ஹல்லேலூயா, முழுமையாய் அர்ப்பணிக்கும் போது, ஹல்லேலூயா, என்னுடைய வாழ்க்கை உம்முடைய கரத்துல, என்னுடைய குடும்பம் உம்முடைய கரத்துல, நீர் தந்தது ஆண்டவர்னு சொல்லி அவர்கிட்ட முழுமையாய் ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாகவே தேற்றுகிற தேவன், நிச்சயமாகவே ஆற்றுகிற தேவன். என்னோட அதிசயமானவர். அவர் ஆறுதல் தருகிறார். அவர் கண்ணீரை துடைக்கிற தேவன். ஹல்லேலூயா. நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? அவர் கொடுத்த பாடல்கள் எனக்கு எதுவுமே தெரியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பாடலும் அவருடைய கொடுத்த பாடல். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம்ப்பா. மீதியான பகுதியும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்க நடத்துங்க ராஜா. ஹல்லேலூயா. 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 அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பாடல் மூலம் நீர் கிரியை செய்ததுக்காக அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் தகப்பனே. என் பரிசுத்த ஆவியானவரே, என்ன நோக்கத்தோடு ஆண்டவரே தாயாருடைய ஜெபத்தின் மூலம் அவங்க வாஞ்சை விசுவாசம் ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த இடத்துல உங்க நாம மாத்திரம் மகிமைப்பட்ட போதும் ராஜா. ஆவியானவரே மை துதிக்கிறேன். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். என் ராஜாமை துதிக்கிற ஓ கண்ணீரோடு விதைக்கிறன் கம்பீரமா அறுப்பா என்ற வசனம் இருக்குது. ஓ ஸ்தோத்திர ஆண்டவரே. ஓ இந்த குடும்பத்தில் ஆண்டவரே கண்ணீர் பள்ளத்தாக்கா இருக்குதா. ஓ நிம்மதி இல்லையே ராஜா. ஓ ராஜாமை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது தகப்பனே, நீ தேட நிம்மதியை நான் தருவேன். ஹல்லேலூயா. உம்முடைய வசனம் கிரியை செய்யட்டும் தகப்பனே, நீ தேட நிம்மதியை நான் தருவேன் என்று. ஓ ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்த ஆவியானவருடைய நாமம் மகிமைப்படணும் ஆண்டவர். ஹல்லேலூயா. சிங்க குட்டிகள் பட்னியா கிடக்கும், ஆனா ஆண்டவரை தேடுவர்களுக்கு ஒரு குறைவில்லப்பா. ஓ நாட்களை குறைவை நிறைவாக்க போகிறேன். ஹல்லேலூயா. வாதிவன் கோடார்த்தி அணுகாது என்று வார்த்தை கொடுத்தீர் அப்பா. இந்த கூட்டம் ஒரு முகாந்திரம் வேணும். என் கர்த்தர் இதுல மகிமைப்படணும். ஹல்லேலூயா. தாய் தன் பிள்ளையை கைவிடலாம், மனைவி கைவிடலாம், பிள்ளைகள் கைவிடலாம், நம்ம அப்பா கைவிடவே மாட்டார். கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கும். ஹல்லேலூயா. இது நடக்குமா, இது நடக்காதா? கைவிடப்பட்டதை போல தெரியும், அது முடிந்ததை போல தெரியும். ஆனா கர்த்தர் சொல்லலையே. ஹல்லேலூயா. முடிய வைக்கிற தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஓ கை தூக்குற தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் ஒருபோது வெட்கப்பட விட, வெட்கப்பட்ட நிலைமையில போல தெரியும், ஆனா ஒரு நொடிக்குள்ள தூக்கி எடுப்பார். ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துற. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார், சீராட்டுவார். தாலாட்டுவார், யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார்.
கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே, வேண்டிடுவேனே காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே ரத்தத்தாலே கழுவி விட்டாரே, ரத்தத்தாலே கழுவி விட்டாரே. ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே, ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். ஆவியினாலே அபிஷேகம் செய்து, ஆவியினாலே அபிஷேகம் செய்து அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே, அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே. யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே, வேண்டிடுவேனே காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அவர் கைவிடவே மாட்டார். அப்பாட்ட நம்ம கேட்கும் பொழுது அல்லேலூயா. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் போலதான் அப்பா. ஃப்ரெண்டு நம்ம ஒரு ஃப்ரெண்டுனா எப்படி பேசுவோம்? அன்பாக எதுனாலும் முக்கியமானது யார்கிட்ட சொல்லுவோம்? ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவோம், தாய்கிட்ட சொல்லாத ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவோம். அல்லேலூயா. அதே போலதான் அப்பா. அல்லேலூயா. அது உலகமான ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நாள் தான். அல்லேலூயா. எல்லாம் கசப்பு வந்துடும். அந்த அப்பாவோட நம்ம சொல்லும் பொழுது அல்லேலூயா கர்த்தர் அதுல என்ன செய்வாரு? மகிமைப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏசப்பா ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. நான் கூட என்னுடைய சாட்சி சொல்ல முடியும். மும்பை பட்டணத்தில் இருக்கும் பொழுது நான் அல்லேலூயா ஒரு இந்துல உள்ள மகளா இருக்கிறபடியால் பலபடி எனக்கு வேதியில இருந்து ஆண்டவர் விடுதலை தந்தபடியால் அந்த விடுதலை தந்த தேவனை எனக்கு மறக்க முடியல. அல்லேலூயா. அப்படி சொல்லி எங்க வீட்டுக்காரர் என்ன செஞ்சாங்க? வெளிநாட்டுல இருந்தாங்க. அல்லேலூயா. அப்போ நான் மூழ்கி ஞானஸ்தானம் கொடுத்த உடனே அல்லேலூயா நீ ஆண்டுக்குள்ள இருக்கலாம், ஆனா ஞானஸ்தானம் கொடுத்து அல்லேலூயா எல்லாமே ஒண்ணு, இதுவும் தேடணும் அதையும் தேடணும் சொன்னாங்க. அல்லேலூயா. அப்ப நடந்தது என்ன? எனக்கு ஜீவனுள்ள தேவனை நம்ம ருசித்த மருவு நம்ம அதுல ஒரு கால் இதுல ஒரு கால் வைக்க யாருக்கும் மனசு வராது. அல்லேலூயா. அப்போ சரி அப்படின்னு செபித்துக்கிட்டு இருக்கச்சுல என்ன செஞ்சாங்க? பணம் அனுப்பி தர மாட்டாங்க. அல்லேலூயா. போன் கால் எடுக்க மாட்டாங்க. பிரிந்து என்ன செஞ்சோம் இருந்தோம். அல்லேலூயா. என் மகனை கூட்டிட்டு நான் போன் கால் எடுக்க பேச போவேன். அல்லேலூயா. இப்ப பைசா வேணுமே அப்படி போன் கால் எடுக்க போனா அந்த போன் அடிச்சா ஏன் குரல்னா எடுக்கவே மாட்டாங்க. அது சிறுப்புலன்னா எடுத்து பேச கொடுப்பாங்க. மாதி இருக்க இருக்க அப்படியே என்ன செஞ்சு எல்லாம் போயிடுச்சு. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவரை அண்டி கொண்டபடியால் பழைய பிடியமா சேர்ந்து பழைய பிடியமாக பணம் அனுப்பி வாங்கி நல்லபடியாக இருந்தது. அதுக்கு ஒரு ஆண்டவர்கிட்ட போனாங்க. அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என்ன நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். உலகத்தார் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைனா அல்லேலூயா நித்திரைக்கு போகும் பொழுது எவ்வளவு வேலை செய்தாலும் ஆண்டவருடைய நான் அப்பா தானே, அப்பா எனக்கு தந்துடணும். அல்லேலூயா. ஒரு சின்ன பிள்ளை
முட்டாய் கேட்கறது. இப்ப தம்பி இருக்கான், அந்த மக, அந்த பாசம் பிள்ளை, அன்பு. அப்ப அந்த பிள்ளைக்கு நம்ம ஏதாவது வாங்கி கொடுக்கணும். அல்லேலூயா. அப்படி அன்பு இருக்கும்ல, அதே போலதான் நம்ம அப்பா நம்ம கேட்கும் பொழுது, எப்பா எனக்கு வேணும்ப்பா, எனக்கு அது வேணும்ப்பா, எனக்கு அதை தந்துருங்கப்பா, என் மனைவியை தந்துருங்கப்பா, என் பிள்ளையை தந்துருங்கப்பா. அப்ப பெரியவர். அல்லேலூயா. ஒரு நாள் 2 நாள் அல்லேலூயா அப்படி கேட்டுக்கொண்டே சஞ்சரிச்சு கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் அல்லேலூயா அல்லேலூயா இந்த ராத்திரி வேளைகளை செய்யலாம். மறுநாள் ஒவ்வொரு நாளும் கழிச்சுல கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்வார், சீக்கிரத்தில் தொழிலிட வைப்பார். ஆமென். நம்ம பெரிய சொத்தை கேட்கல, பெரிய பங்களாவை கேட்கல, என் பிள்ளையை பார்க்கணும். எவ்வளவு அன்பு. அல்லேலூயா. அந்த அன்பு, அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அவரை அண்டிக் கொள்ளணும், அவர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா. யாரும் கைவிடலாம், அப்பா கைவிடவே மாட்டாங்க. அல்லேலூயா. அவரை முழு உள்ளத்தோடு நம்ம தேடணும், முழு பாரத்தோடு தேடணும். 2 நாள் தேடிட்டு என்னதான் நடக்கலைன்னு விடக்கூடாது, சஞ்சரித்து கொண்டே இருக்கணும். அதை ஏற்றுவேல அப்பா என்ன செய்வாங்க, வெற்றியை தருவாங்க. அல்லேலூயா. இந்த நாட்களை ஏசப்பா உங்களுக்கு குடும்பத்துக்காக செபிக்கும் பொழுது வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு கொடுத்தாங்க வார்த்தை. அல்லேலூயா. அல்ல சங்கீதம் 91 10வது வசனம். அல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே துதிக்கிறேன் ஏசப்பா. நீர் என்னை மறைத்து பேச முடியாக செபிக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துறேன் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா. சங்கீதம் 91ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல இருக்கிறது. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை என்ன செய்யாது, அணுகாது. ஆண்டவரே இந்த குடும்பத்தார் கூப்பிடுதாங்கப்பா, அந்த குடும்பத்தாருக்கு ஒரு வார்த்தை கொடுங்க. ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்கிறார், உங்க வீட்டுல வாதை அணுகாது. அல்லேலூயா. சோதரம் நம்ம எப்படி இருந்தா அணுகாது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. அல்லேலூயா. வாதைவன் கூடாரம் அணுகாது. நீ வசனத்தை மாத்திரம் வாசல தொங்க விட்டு சும்மா நம்ம மெத்தையில படுத்து தூங்கி கொண்டே இருந்தா வாதை என்ன செய்யாது, அணுகாம இருக்காது. அல்லேலூயா. ஆண்டுக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோம், அவருக்குள்ள பிரசனம் எப்படி இருக்கிறது, அவருக்குள்ள நாம எப்படி இருக்கிறோம், அவருக்குள்ள எப்படி காத்து இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த வீட்டுக்கு இந்த நாட்கள ஒரு சமாதானம். அல்லேலூயா. இயேசு வந்த வீடு சமாதானம், இயேசு வந்த வீடு ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. இயேசு வந்த வீட்டுல நிம்மதி உண்டு. அவர் சொன்னார் அல்லவா, நீ தேட நிம்மதி உனக்கு தருவேன். அல்லேலூயா. அப்ப எதுலாம் அந்த குடும்பத்தார் நீங்க நிம்மதி இல்லாம இருக்கீங்களோ அதுல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீ தேட நிம்மதி நான் உனக்கு என்ன செய்வேன், தருவேன். ஐயோ, இதோட நம்ம முடிந்துட்டு நம்ம நினைப்போம், ஒரு எதிர்பார்ப்போம், கணவருக்காக செபிப்போம், பிள்ளைக்காக செபிப்போம், அல்லேலூயா, தொழிலுக்காக செபிப்போம், கடன் பிரச்சனைக்காக செபிப்போம், 4 நாள் செபிப்போம், செபித்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. ஆனா அந்த செபத்துக்கு பதில் இல்லைன்னு இதோட முடிந்துட்டு நம்ம நிலைமை இதுதான், நம்மளுடைய கஷ்டம் இவ்வளவுதான் நம்ம நினைப்போம். ஆண்டவர் சொல்ல மாட்டார் அப்படி. அல்லேலூயா. அவர் இல்லாததை இருக்க வைக்கிற தேவன், ஆகாததை உண்டு பண்ணுகிற தேவன், அவர் அதிசயமானவர். அல்லேலூயா. கானாவூர் கல்யாண வீட்டுக்கு ஆண்டவர் போனாரு. அல்லேலூயா. அழைச்சாங்க, அப்படிதானே? கானாவூர் கல்யாண வீட்டுக்கு ஆண்டவர் அழைச்சாங்களா? அப்ப அங்க அழைச்ச இடத்துக்கு அவர் போனார். அல்லேலூயா. அப்ப நீங்க எங்களை அழைச்சிருக்கீங்க, நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், இயேசு வந்திருக்கிறார். நாங்க வந்திருக்கோம், நாங்க வரும்போதே இயேசுங்க வருவார். நான் வாகனத்துல வரும் பொழுது என்னுடைய சிந்தனை, இந்த குடும்பத்துக்கு வாதை உன் கூடாரத்தை அணுக சொன்னேன்னு அந்த மகனை நான் பார்த்தது கிடையாது. நான் அவனுக்காக தான் நான் வாகனத்துல சஞ்சரித்து கொண்டே வந்தேன். அல்லேலூயா. பார்த்த உடனே எனக்கு என்னச்சுது, இருதயம் கண்ணீர் வருகிறது. அல்லேலூயா. சோதரம். அப்ப எனக்கே இப்படி இருந்தனா என் அப்பா பரம தகப்பன் அவனுடைய ஏக்கத்தை இருத்தி பார்ப்பாரா, பார்க்க மாட்டாரா? பார்ப்பார். அல்லேலூயா. பார்ப்பார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. என் தேவன் அதிசயமானவர். கானாவூர் கல்யாண வீட்டுல அதிசயம் செஞ்சாரா, செய்யலையா? அதிசயம் செஞ்சார்லவா, வெறும் பாத்திரம். அல்லேலூயா. அப்ப எப்படி விசுவாசம், விசுவாசத்துல தானே அற்புதம். அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது, நம்மளுடைய செவை எப்படி இருக்கிறது? அல்லேலூயா, அல்லேலூயா.
பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. நாங்க வரமுந்தே இந்த இடத்துக்கு இயேசு வந்திருக்கிறார், தூதர் வந்திருப்பாங்க. இந்த இடம் வெறுமையான இடமா இருக்கலாம், வானம் திறக்கப்பட்டிருக்கும், தூதர் வந்திருப்பாங்க, சமாதானத்தை கட்டளையிடிப்பாங்க. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே சொல்லாரு, வாதைவன் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருக்குங்க இடமில்ல, சமாதானத்தை கெடுக்கிற பிசாசுக்குங்க இடமில்லை. நிம்மதியை கெடுக்கிற ஆவிகளுக்கு இடமில்லை. ஹல்லேலூயா. அவருடைய கரம் குறுகி போக, அவர் உயிர் தெழுந்த வல்லமை மகிமை, தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவ கிருபை. ஓ ஸ்தோத்திரம். ரிவா ரிசவதூரி கமானரவா. என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. ஓ பாடல் மூலம் சொன்ன வார்த்தை, சிங்க குட்டிகள் பட்டி கிடக்கும், என் ஆண்டவரை தேடுவதற்கால் குறைவில்லை. குறைவு ஏன் வருகிறது? விசுவாசம் இல்ல. குறைவு ஏன் வருகிறது? கீழ்ப்படிதல் இல்ல. அவருடைய பிள்ளைகள் அவர் கண்ணீர் வடிக்க விட்டவே மாட்டார். ஹல்லேலூயா. ரிவாசவதூரி கமானரவா. ஐயோ மீறுந்த காலத்தில் ஆவி குறைவாதார், மீட்பெறுதீர் பலத்தால் சத்துருவை வென்றே, என் பயம் யாவும் நீங்கிற்று. இயேசு கை தாக்கினார், மற்றும் என்ன மாறிற்று. இயேசனை காக்க வல்லோர், மற்றும் என்ன இயேசனை காக்க வல்லோர், காக்க வல்ல மீட்பர் உண்டனுக்கு, உண்டனுக்கு காக்க வல்ல மீட்பர் உண்டனுக்கு. காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்ராகமத்தை எடுங்க, அதுல 12ஆம் அதிகாரத்துல 13வது வசனம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்திலே அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராது இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய இரத்தம், ஆட்டுக்குட்டியான இரத்தம், ஹல்லேலூயா, இயேசுடைய நாமம் மகிமைப்பட அவருடைய இரத்தம் பூசப்பட்ட வீட்டுகளை என்ன செய்யாது? வாதை என்ன செய்யாது? அணுகாது. ஆமென். ஹல்லேலூயா. 23வது வசனம் சொல்லுது, கர்த்தர் எத்திரை அதன் பண்ணுகிறதுக்கு கடந்து வருவார். நிலையில மேற்சட்டத்திலும் வாசிலும் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரனை வாசப்படி கடந்து போவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எந்த சங்காரத்து காரணம் என்ன செய்ய முடியாது? வர முடியாது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஹல்லேலூயா, வழி நடத்தினார், ஆசீர்வதித்தார், பாதுகாத்தார். ஹல்லேலூயா. அப்ப எத்திர என்ன செஞ்சாங்க? அதம் மணிகிற கடந்து வருவாராம். அப்புறம் கடந்து வரும் பொழுது அந்த ரத்தம் இந்த வீட்டுல பூசப்பட்டு விசுவாசம் வேணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் என் வீட்டுல அவருடைய இரத்தம் பூசப்பட்டு இருக்கிறது. அவர் தூதர்களை கட்டளையிட்டு இருக்கிறார். அவருடைய பிரசனை எனக்குள்ள இருக்கிறது. மனுஷங்கிட்ட சொல்லி நம்ம புலம்புவது கிடையாது. அல்லேலூயா. அம்மா இருக்காக கொஞ்சம் கால் வயசான 100 வயசு. அல்லேலூயா. அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம், கொஞ்சம் அவங்களும் பெருமிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு பிறகு அவர்கிட்ட தான் நம்ம அப்போ யார்கிட்டையுமே நம்ம சொல்லி அந்த பாரத்தை இறக்கி வைக்க முடியாது. பரம தகப்பனோடு நம்ம என்ன செய்யணும்? சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஆண்டவரே உங்க ரத்தம் என்ன செஞ்சிருக்குது? இந்த இடத்துல பூசப்பட்டு இருக்கு. நிலைக்கால ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்கெல்லாம் அங்க என்ன செய்ய முடியல? சங்கரதன் என்ன செய்ய முடியல? நுழைய முடியல. அல்லேலூயா, சோத்திரம். அதான் எத்திரே அதம் பண்ணுகிறதுக்கு கடந்து வருவார். நிலையிலே மேற்சட்டத்திலும் வாசல் இலைக்காலிலும் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்கள் அதம் பண்ணுகிறதுக்கு வரவிடாமல் வாசப்படி விலக்கி கடந்து போவார். அல்லேலூயா. 24வது வசனம் சொல்றது, இந்த காரியத்தை உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நித்தியமாக
கையை கொள்ள கடவீர்கள். அப்போ என் காலத்துக்கு மாதிரி என் பிள்ளை அப்படிதான் என்ன செய்யும், வளர்ந்து கொண்டே இருக்கும். இப்ப நம்ம காலத்துக்கு நம்ம உங்க காலத்துக்கு ஒரு தம்பி இருப்பாங்க, அல்லேலூயா, அவங்க மனைவி இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுத்துட்ட பிள்ளை இந்த இடத்துல இருக்கும், அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ இந்த அப்படி ஒவ்வொரு இதை நம்ம கடந்து போகும் பொழுதும் அந்த ரத்தத்தை நம்ம என்ன செய்யணும், நினைவுக்குறதும். கல்வாரி ரத்தத்துல நம்ம பானம் பண்ணும் பொழுது கூட, அல்லேலூயா, ஒவ்வொரு மாதமும் பானம் பண்ணும் பொழுது கூட நம்ம சாட்சி கொடுத்து என்ன செய்தோம், ஆண்டவரே என்று பானம் பண்ணுதோம், அல்லேலூயா. அவர் விலையேற பெற்ற ரத்தம் ஒவ்வொரு மாசம் நினைவு கூர்ந்து என்ன செய்தோம், பானம் பண்ணுகிறோம். அப்ப நம்ம ஆவி ஆத்மா சரீரத்துல நோய் இல்லாம பாதுகாக்கிறதுக்கு, சாபத்துல இருந்து விடுதலை ஆகிறதுக்கு, பாவத்திலிருந்து மனம் திரும்புறதுக்கு ஒவ்வொரு மாதம் என்ன செய்தோம், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட நீதிமொழிகள 18:10 படுத்தா, நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம் படிக்கலாமே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். இயேசு நாமம் சொல்லச்சுல பிசாசு ஓடும். ஹல்லேலூயா. நம்ம பாடலை படிக்கும், சாத்தானை ஜெயித்த நாமம், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம், அவர் நாமத்தை சொல்லச்சுல எல்லா செபத்திலுமே அவர் நாமத்தை உச்சரிக்காம இருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. அப்பா உங்க நாமத்தினால அற்புதம் நடக்கட்டு, அப்பா உங்க நாமத்தினால அதிசயம் நடக்கட்டு, உம்முடைய நாமத்தினால தரத்தரத்தின் ஆவி போகட்டு வெளியே, உம்முடைய நாமத்தினால போராட்டங்கள் நீங்கட்டு, உம்முடைய நாமத்தினால அப்படி நம்ம என்ன செய்வோம், ஜெபிக்கிறது உண்டு. ஹல்லேலூயா. அப்ப அந்த வசனம் சொல்லு, கர்த்தருடைய நாமம் அது என்ன பலத்த துருகமா, பெரிய அவருடைய நாமம் விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. நீதிமான் அதற்குள்ள என்ன செய்வானா, ஓடி என்ன செய்வான், சுகமா இருப்பானா. இந்த வீட்டுல அவருடைய நாமத்தை நம்ம சொல்லி ஹல்லேலூயா நம்ம பாடுறோம், அவருடைய நாமத்தை சொல்லி துதித்தோம், அவர் நாமத்தை சொல்லி பாடலை பாடணும், ஹல்லேலூயா இந்த வார்த்தை மூலம் சொல்கிறோம். அப்ப இயேசுவோடைய நாமம் இந்த இடத்துல மகிமை பண்ண நம்ம என்ன செய்யணும், நீதிமானா இருக்கணும். ஆமென். பாருங்க, நீதிமான் தான் அதற்குள்ள ஓடி சுகமா இருப்பான். நீதிமானோட நம்ம எடுத்து பார்த்தோம்னா நீதிமானுக்கு குறைவே இல்லை. நீதிமானோட ஜீவ ஊற்று, நீதிமான் ஜீவான். ஒவ்வொரு வார்த்தை நீதிமான் பனை போல என்ன செய்வான், செழிப்பான். சங்கீதத்துல இருக்குது அல்லவா, நீதிமான் என்ன செய்வான், பனை போல செழிப்பான். அல்லேலூயா. அவன் நம்ம யாரு, செழிக்கிற பிள்ளைகள் அவருக்கு. நம்ம பனை மரத்தை பார்த்தா நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. நம்ம நினைப்போம் அவங்க வசதியா இருக்கிறாங்க, ஏன் எனக்கு மாத்திரம், அல்லேலூயா நம்ம அப்படி நம்ம நினைப்போம். அவர் எல்லாத்தையும் ஒருபோல ஆசீர்வதிக்கிறது. ஒருத்தரை உடனே ஆசீர்வதிப்பார், ஒருத்தருக்கு லேட்டா இருக்கும், அவ்வளவுதான். அல்லேலூயா. யாரையுமே அவர் அண்டி கொண்டவர்களை, அவர் பாதத்தை பிடித்தவர்களை அவர் விடவே மாட்டார். ஆமென். அது சொல்றல, என் ஜனம் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை. நீங்க நினைக்கலாம், ஐயோ நான் வெக்கப்பட்டு போயிட்டனோ, இதுதானா என்னுடைய வாழ்க்கை, என் பிள்ளைக்கு இதுதானா, எனக்கு இதுதானா, நான் பிறந்ததுல வச்சு இதே தான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரது வார்த்தை சொல்கிறது, என் ஜனம் ஒருபோத வெக்கப்பட்டவில்லை. நம்ம அவருக்குள்ள எப்படி இருக்கிறோம், அவர் பிள்ளையா இருந்து கேட்கிறோமா, அவருக்கு செல்ல பிள்ளையா இருந்து கேட்கிறோமா. நம்ம கேட்கலாமே, நான் உங்க செல்ல பிள்ளைப்பா, நான் உங்க செல்ல பிள்ளைப்பா, என் இறுதி துடிப்பு உமக்கு தெரியும். நான் நித்தர் உலகமான இது பகலெல்லாம் நான் கடந்து போச்சுல ஒன்னும் தெரியல. நான் ஆண்டவரே கதவை பூட்டி படுக்கும் பொழுது என் இருதயம் எப்படி இருக்கும் உமக்கு தெரியும். நான் உங்க செல்ல பிள்ளைலா, நான் உங்க பிள்ளைப்பா. எத்தனை நாள் இந்த பாரம், எத்தனை நாள் இந்த கவலை, எத்தனை நாள் இந்த பெருமூச்சு, நான் எத்தனை நாள் தனியா இருக்கணும். அவரோட கேட்கும் பொழுது, எனக்காக மரித்தீரே, யாருமே நீதிமான் இல்லப்பா. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் என்னையும் மன்னியும் ஆண்டவரே, உங்க சித்த இல்லாம நடந்திருக்குமோ என்னையும் மன்னியும்ப்பா. எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, எனக்கு ஒரு அதிசயம் செய்யுங்கப்பா. நீங்க அதிசயமானவர் தானே, செய்யுங்க டேடி. நீதிமானுக்கு ஒரு குறைவில்லை. சொன்னீரே சிங்கக்குட்டியில் பட்டினியா கிடக்கும், கர்த்தரதேளு குறையிலன்னு சொன்னீரே, என் குறைவை நிறைவாக்கும். இந்த வீட்டார் கேட்கணும், எதெல்லாம் குறைன்னு உங்களுக்கு ஆண்டவருக்கும் தெரியும். இதெல்லாம் குறைவா இருக்கேன்ப்பா, இதெல்லாம் குறைவா இருக்கேன்ப்பா, என் குறைவை நிறைவாக்குங்கப்பா. என் வீட்டுல ஒரு சமாதானத்தை கட்டிடுங்க, என் வீட்டுல ஒரு சந்தோஷத்தை கட்டிடுங்க, என் வீடு கர்த்தரால ஆசீர்வதிக்கப்படணும். ஹல்லேலூயா
கேட்க சில அவர் அற்புதம் செய்வார். நீதிமொழி 12:21 படிக்கலாமே. 21. ஹல்லேலூயா. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. ஹல்லேலூயா. துன்மார்க்கருக்கு படுவார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, உலகம் மாற்றுக்களை இருக்கவங்க அதிகமாக நம்ம மந்திரம் நினைக்க முடியும். அது மந்திரமா இருந்தாலும் கூட நம்மளுக்கு அந்த நினைவு வராது. கர்த்தருடைய அபிஷேகம் நம்மளுக்குள்ள இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். எப்பேற்பட்ட சதிகளும் அழிக்காருன்னு நமக்கு விசுவாசம் இருக்கும். அல்லேலூயா. ஆனா அந்த துன்மார்க்கன், அல்லேலூயா, துன்மார்க்கன் ஒருத்தர் வாழது ஒருத்தருக்கு பிடிக்காது உலகத்துல. அப்படி ஒரு துன்மார்க்க வர்ச்சிக்க கண்களும் போட்டிய பொறாமை நிறைந்த உலகத்துலதான் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கிரியை இருந்தாலும் கூட நம்ம நீதிமான வரும் பொழுது அந்த வசனம் சொல்லுது, நீதிமானுக்கு ஒரு கேடும் என்ன செய்யாது, வராது. துன்மார்க்கருக்கு அல்லேலூயா தீமையினால் செய்யப்படுவார்கள். அல்லேலூயா. அப்ப நீதிமானுக்கு அவர் ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். நீதிமானுக்கு ஒரு குறைவில்லை. அல்லேலூயா. நீதிமானுக்கு ஒரு கேடு என்ன செய்யாது, வராது. அல்லேலூயா. நம்ம நினைப்போம், அல்லேலூயா, என்ன காரணம்? இல்ல சூழ்ச்சிகளா, இல்ல என்ன ஒரு போராட்டமா, இல்ல மாந்திர சூழ்ச்சிகளா, இல்ல மனுஷனுடைய தந்திரமா, இது எனக்கு தெரியவில்லை ஆண்டவரே. ஏதா இருந்தாலும் இயேசு வந்த போதும். அவர் சர்வ வல்லவர். அவர் சர்வ வல்லவர். எல்லா சதிகளையும் அழிக்கிற தேவன் நம்மளோட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கேட்பார் அதிகமா, உன் இதயத்தை எனக்கு தருவாயா, உன் இதயத்தை எனக்கு தருவாயா மகனே, உன் இதயத்தை எனக்கு தருவாயா மகளே, உன் இதயத்துக்குள்ள நான் வாசம் பண்ணணும், உன் இதயத்துக்குள்ள நான் ஆசை. அல்லேலூயா. ஓ, அவர் இதயத்துல வந்த போதும் எல்லாம், ஓ, எப்பேற்பட்ட மலை போல இருந்தாலும் என் கர்த்தர் அதிலே வழக்காடுவார், அதிலே அவர் பேசுவார். அல்லேலூயா. அதிலே யுத்தம் பண்ணுவார். நம்ம செவிக்கிறது மாத்திரம்தான். ஓ, சோத்திரம் ஆண்டவரே. ஜெயம் எடுக்கிற இயேசு என்னோட இருக்கிறீர். ஜெயம் எடுக்கிற இயேசு இந்த இடத்துல இருக்கிறீர். ஜெயம் எடுக்கிற இயேசு என் பிள்ளையோட இருக்கிறீர். ஒரு பலவீனமா, ஜெயம் எடுக்கிற இயேசு என் பிள்ளையோட தானே இருக்கிறீர். ஓ, என் அச்சா, இந்த உலகத்துல இருக்கிற என் ஆண்டவர் பெரியவர். நான் உங்க பிள்ளை ஆண்டவரே. நம்மளுக்கு விசுவாசம் எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உபாகம் 7:15 எடுத்து படிங்க. கர்த்தர் சகல நோய்களையும் உங்களை விட்டு என்ன செய்வாரு, விலக்குவாரா. அல்லேலூயா. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவாரா. அல்லேலூயா. எப்பேற்பட்ட பலவீனமா இருந்தாலும் சரி, அவர் என்ன செய்வாரு, நீக்கார் சொல்றாரு, கர்த்தர் சகல நோய்களையும் என்னை விட்டு என்ன செய்வார், உன்னை விட்டு விலக்குவார். அல்லேலூயா. உனக்கு தெரிந்திருக்கிறது, எத்தின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வர பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்படுவார். என்ன சொல்றாரு, உன்மேல் வர பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலையும் அவைகளை வர பண்ணுவார். எப்படி சொல்றாரா, உன்னை பகைக்கிறவர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் பகைத்தாலும் கர்த்தன் பட்சத்துல இருக்கும் பொழுது நம்மளுக்கு எதுவுமே இல்லைங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை பகைக்கிற யாவர் மேலும் உன்னை பகைக்கிற யாவர் மேல் அல்லேலூயா அவைகளை என்ன செய்வேன், வர பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்க ஆயுதம் அது வாய்க்காமே போகும். எப்படி வாய்க்காமே போகும்? அவர் நம்மளுக்குள்ள இருந்த வாய்க்காமே போகும். அல்லேலூயா. நீ தேடு நிம்மதியை நான் தருவேன்னு சொன்னா, நம்ம அவரை எப்படி தேடுகிறோம், நம்ம அவரை எப்படி பேசுதோம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்பா. ஜெபம்னா என்ன, அப்பாவோட பேசுறதா ஜெபம். அல்லேலூயா. தாங்க முடியாத கவலை இருந்தா நம்ம அவரோட பேசல. அவர் சொல்வார், மகனே கலங்காதே, மகளே நீ கலங்காத, அல்லேலூயா, நான் உன்னோட இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உன்னோட இருக்கிறேன். அல்லேலூயா. சங்கீதம் 121:7 பிடித்து பார்ப்போம்.
ஹல்லேலூயா. கர்த்தர் உன் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பாராம். அவர் உன் ஆத்மாவை என்ன செய்வாரு? காப்பார். இந்த ஆத்மா வெளியேற பெற்றது. ஒரு கசப்பு, ஒரு பிரச்சனை, அதை சாத்தான் என்ன செய்வான்? ஒரு நொடிக்குள்ள. எங்க ஊர்ல ஒரு மக வந்து என்ன செஞ்சுட்டான்? இந்த பினாயில குடிச்சிட்டா. என்னம்மா இப்படி? நான் அவட்ட கேட்கச்சல. அவ என்கிட்ட சொல்லா, ஏக்கா ஒரு சின்ன எப்பவும் வாய் தர்க்க வரக்கா, ஆனா அது ஒரு பெரியதுன்னு சொல்ல முடியாது. நான் ஒரு நிமிஷத்துக்குள்ள அந்த கோவத்துல போய் என்ன செஞ்சுட்டேன்? அதை நான் குடிச்சிட்டேன்க்கா. குடிச்சு முடிஞ்ச மறுதான் எனக்கு குளுக்கோஸ் இறங்கிட்டு இருக்குது. என் பிள்ளைய எட்டி பார்த்தோன்னு நான் நினைக்கிறேன், ஏன் என் பிள்ளை இப்படா ஏதா ஒண்ணா என் பிள்ளைய யார் பாப்பா? நான் அதுக்கு மறுவ அழுதேன்க்கா. இனிமேல் அதை தொட மாட்டேன். அல்லேலூயா. இனிமேல் என்று சொல்ல, அப்படி இனிமேல் அதை தொட முடியேக்கா. ஒரு நொடிக்குள் அது என்னை தூண்டிட்டு. அல்லேலூயா. சத்துரு ஒரு நிமிஷத்துக்குள்ள இந்த உலகத்துல இருந்த எதுக்கு? அவனுடைய திட்டம். அல்லேலூயா. அதுக்கு இடமே கொடுக்க கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் செய்து முடிப்பார். என் ஆண்டவர் பெரியவர். எனக்கு விரோதமா ஒரு வாக்கு ஆயுதங்கள் வாய்க்கமோ எதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கமோ அது தேடி நம்மளே வரத்தக்க நம்ம கேட்கலாம். நான் தேடி போகண்டாப்பா, தேடி வரணும், தேடி வரணும், என்னை தேடி வரணும். ஆசீர்வாதம் என்னை தேடி வரணும். அல்லேலூயா. எதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறோம் அதெல்லாம் நம்மளை தேடி வரத்தக்க அந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை என்ன செய்வாரு? காப்பார். ஆமென் ராஜா. உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. என் பரிசுத்த ஆவியானவரே, அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படும். அல்லேலூயா. அப்பா, வாதிவன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்னீங்களப்பா. நீதிமானை குறித்து பேசிக்கொண்டே இருந்தீங்கப்பா. கர்த்தருடைய நாமம் அந்த வீட்டுல ஆசீர்வதிக்கப்பட. அல்லேலூயா. அல்லேலூயா. எனது விளக்கு எரிய செய்தீர், எனது விளக்கு எரிய செய்தீர், இருளை ஒளியாக்கினீர், இருளை ஒளியாக்கினீர். ஐயா ஸ்தோத்திரம் யேசையா, ஐயா சோத்திரம் யேசையா சோத்திரம். உம்மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். மாதிலை தாண்டிடுவேன், மாதிலை தாண்டிடுவேன். ஐயா சோத்திரம் யேசையா சோத்திரம். சொல்லுமா, எனது விளக்கு எரிய செய்தீர், எனது விளக்கு எரிய செய்தீர், இருளை ஒளியாக்கினீர், இருளை ஒளியாக்கினீர். ஐயா சோஸ்திரம் யேசையா சோஸ்திரம், ஐயா சோஸ்திரம் யேசையா சோஸ்திரம். வானம் திறக்கப்படட்டமானவரை, தேவ தோதல் இறங்கட்டமானவரை, தடைகளை உடைக்கிறவரை, நுகத்தடி கட்டுகளை மறிக்கிறவரை, சாத்தானுடைய சதிகளை அழிக்கிறவரை, சமாதானத்தை கெடுத்து காட்டுங்க எல்லா வல்லமைகளும் இயேசு நாமத்தினால் ரிசபதூரி கமலரவலரவா மங்களை போல ஓட செய்தீர், மங்களை போல ஓட செய்தீர், உயர அமர செய்தீர், உயர அமர செய்தீர். ஐயா சோத்திரம் யேசையா. ஆமென். ஐயா சோத்திரம் யேசையா சோத்திரம். உம்மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். மாதிலை தாண்டிடுவேன், மாதிலை தாண்டிடுவேன். ஐயா சோத்திரம் யேசையா சோத்திரம், ஐயா சோத்திரம் யேசையா
சோத்திரம். வெள்ளத்தால் ஈட்டை கட்டி வாளிய சவையாக்கி, வெள்ளத்தால் ஈட்டை கட்டி வாளிய சவையாக்கி வாழ வைத்தவரே, வாழ வை. விசுவாசத்தோட படிப்போமாமே. வெள்ளத்தால் ஈட்டை கட்டி வாளிய சவையாக்கி, வெள்ளத்தால் ஈடை கட்டி வாளிய சவையாக்கி வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. ஐயா சோத்திரா, ஏசையா சோத்திரா, ஐயா சோத்திரா, ஏசையா சோத்திரா. நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. சொல்லுமா, நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை. விசுவாசம், என் கண்மலை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. ஐயா சோத்திரா, ஏசையா சோத்திரா, ஐயா ஓ என் ராஜா சோத்திரா. ரட்சிப்பின் கேட்டகம் எனக்கு தந்தீர், ரட்சிப்பின் கேட்டகம் எனக்கு தந்தீர். என்னாலும் தாங்கிக் கொண்டீர், என்னாலும் தாங்கிக் கொண்டீர். ஐயா சோத்திரா, ஏசையா சோத்திரா, ஐயா சோத்திரா, ஏசையா சோத்திரா. கால்கள் வாழுவாமல் நடக்கும் பாதையை, கால்கள் வாழுவாமல் நடக்கும் பாதையை அகலமாக்கி விட்டே, அகலமாக்கி மதிமா. ஓய் ஐயா சோத்திரா, ஏசையா சோத்திர. ஒரு மகிமை மூடட்டும், ஒவ்வொரு ரூமை மூடட்டும், காலை மூடட்டும், மதிலை மூடட்டும். எனது விளக்கு சதுரி கமானரவா, எனது விளக்கு எரிய செய்து, எனது விளக்கு எரிய செய்து இருளை ஒளி அக்கினே, இருளை ஒளியா. தேதர் இறங்கட்ட மாட்டவரை, தேதர் இறங்கட்ட மாட்டவரை. ஹல்லேலூயா. ஓ மகிமேன். ஓ ரபா பாபா தீமான ரபா சபதோ ரபா, ஓ ரபா பாபா தீமா பாபா. கட்டுகளை உடைக்கிறவரை, நுகங்களை உடைக்கிறவரை, சமாதானத்தை கெடுத்து பிள்ளைங்க குடும்பத்துல சமாதானம் இல்லாதபடி, சந்தோஷம் இல்லாதபடி, ஓ ராஜா, ஓ ராஜா, எல்லா கிரிகளும் அழிக்க விட்டு உங்க விலையேற பெற்ற ரத்தம் ஒவ்வொரு ரூம்லையும் தெளிக்க விட்டு, ரூம்ல தெளிக்க. ஓ ராஜாதி ராஜா, ஒவ்வொரு மதிலையும் தெளிக்க. ஓ ரபம் நிலக்கால ரத்தம் பூசப்பட்டு, ஓ இயேசு வந்த வீடு, இயேசு ரத்தம் பூசப்பட்டு. வாதைக்கு அடைகம் இல்லை, சாத்துக்கு இடையில ராஜா, சத்துருக்கு இடம் இல்லை ராஜா. ஓ ராஜா, இருளை ஒளியாக்கினவரை, ஓ மகிமை. இந்த குடும்பத்துல மகிமைப்படுங்க. சமாதானம் இல்லையே, நிம்மதி இல்லையே, வறுமை வாட்டுதே என் ராஜா. ஓ சாமம் வெளியேறணுமே, பாவம் வெளியேறணுமே, தரித்திரம் வெளியேறணுமே, அவமானம் வெளியேறணுமே, நிந்தை வெளியேறணுமே, நெருக்கம் வெளியேறணுமே. ஓ நான் ஏழைக்கு இறங்குவேன்னு சொன்னீரே, ஓ இந்த ஏழை குடும்பத்துக்கு இறக்க செய்யா, ஏழை குடும்பத்துக்கு இறங்கய்யா. நீ சொல்லியிருக்கிறீரே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு அனாதிக்கம், ஏழைகளுக்கு நான் அடைக்கலன்னு சொன்ன. என் அடைக்கலமே, என் கேடகமே. ஓ இந்த வீட்டுக்கு ஒரு முகாந்திரம் வேணும், இந்த வீட்டுக்கு ஒரு முகாந்திரம் வேணும், இந்த வீட்டுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். குறைவு நிறைவாகணும். எதிலெல்லாம் குறைவா இருக்கிறாங்க, எதிலெல்லாம் நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க, என் கர்த்தர் ஆசீர்வதியா. ஓ ராஜா உமக்கு நன்றி. வீட்டு தலைவருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ராஜா, ஓ நிம்மதி இல்லையே தகப்பனே, அதுல ஒரு நிம்மதியை கொடுங்கப்பா, அதுல ஒரு நிம்மதியை கொடுங்க. வீட்டு தலைவர்ல ஒரு நிம்மதியை கொடுங்க. என் தேவனால எல்லாம் கொடு, என் தேவனால எல்லாம் கொடு. ஓ சமாதானம் இல்லையே ராஜா. ஓ ரபல ரப சபாதரிக்கா பிரிவினை ஆவிகள் ராஜா, கசப்பின் ஆவிகள் ராஜா. ஓ ராஜாதி ராஜாவுடைய ஓ நாமத்துக்கு விரோதமா எள்ளையும் பிக்கொண்டே இருக்கிற ஓ ராஜா, நேர் இழந்தரலாம். அந்நாளை நினைத்தீரே, இந்த குடும்பத்தாரை நினைத்தரலாம். ஓ ரிக்கவா ரிக்கவலரவா ரிஷவா தூரி கமானரவலரவா. என் தகப்பனே துதிக்கிறேன் சப்பா.
அப்பா வயதான தாயாருக்காக ஸ்தோத்திரம். அவங்க பிரயாசத்தை நிறைவேற்றி கொடுங்க ஆண்டவரே. அவங்க காத்திருப்பு நிறைவேறட்டும், அந்த அவங்க உபாசம் நிறைவேறட்டும். அவங்க கண்கள் காண, இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அவங்க சொந்த கண்கள் காண இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த பேரனுடைய அல்லேலூயா. ஏங்குற அந்த பேரனுக்காக அவன் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும், அவன் வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கணும். நீர் இல்லாத இருக்க வைக்கிற தெய்வம், ஆகாத உண்டு பண்ணுகிற தெய்வம். என் தேவனால் எல்லாம் கூட அவன் வாழ்க்கையில பிரிவினை உருவாக்குற, கசப்பை விதைத்து கொண்டு இருக்க வார்த்தை மூல ராஜா பிரிவினை உருவாக்குற சாத்தானுடைய வல்லமைகள், மனசுடைய சதிகள், போராட்டங்கள், எல்லா கிரைகளும் அழிக்கப்படணும். இந்த கடினமான உள்ளத்தை நீங்க உடைத்து பேசுங்க. உமக்கு நன்றி தகப்பனே. மாசமா இருக்கிற மகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட தாயும் பிள்ளையமாக நாள் சாட்சி சொல்லத்தக்க ராஜ்யமுடைய வல்லமைக்கு இறங்கட்டு. நீங்க தூரத்துக்கு தேவன் கர்த்தர் மகிமைப்படுங்கப்பா. ஆமேன் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். மாதிரி பிள்ளைகளுக்கு செபிக்கிறப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் நினைத்தரலும் ஆண்டவர். அப்பா சகோதரிக்காக ஸ்தோத்திரம். இந்த வீட்டுல ராஜா உண்மை முழு உள்ளத்தோட தேடும், உண்மை துதிக்கவும், எந்த அப்பனே கடன் என்ற தொல்லைகள் மறையும். ஸ்தோத்திரம் அப்பா. கடன்கள் இருந்தா மாறட்டும். அல்லேலூயா. அப்பா மீ துதிக்கிறேன் ராஜா. நீர் யாருமே தள்ளி வைக்கிற தேவன் இல்ல, நீர் சேர்த்து அணைக்கிற தேவன். அப்பா நீங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரை சுற்றி இருக்க குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா, பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த வீட்டார் பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த குடும்பத்தார் ஆசீர்வதிக்கப்பட்டும் தகப்பனே. குறைவெல்லாம் நிறைவாக்கும் தகப்பனே. அல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு வீடும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே, பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்துக்காக ஒவ்வொருத்தரும் மனம் திரும்பி ராஜா, கர்த்தருடைய நாமத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியே செய்யப்படுறதுக்காக நன்றி ஆண்டவரே. இதுக்காக பிரயாசப்பட்ட பிள்ளைகளை குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறப்பா. கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆமென் ராஜா. உம்முடைய நாமத்துக்காக சமந்து கொண்டு அழிதாங்கப்பா. ராஜாதி ராஜா, நீர் பிள்ளைகளை சமந்த ராஜா, விடுதலை ஆக்கி ராஜா, நீர் பாதுகாத்து ஆசீர்வதிங்கப்பா. பேரடிக்கிற மகனுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அவனோடு இருந்து மகனே நீங்க மகிமைப்படுங்கப்பா, அடிமையோடு இருங்கப்பா. ஆமென் ராஜா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்பட யாரெல்லாம் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாத்துக்கும் ஆக கடவுள் ஆண்டவரே. கர்த்தர் அதுல மகிமைப்படுங்கப்பா. ராஜாவுக்கு நன்றி அப்பா. அப்பா இந்த குடும்பத்தை மீண்டும் ஒப்பு கொடுக்கிறப்பா. பிள்ளைகள் பிரயாணத்துல இருங்கப்பா. ஆமென் ராஜா. என் தேவனாய கர்த்தர் உள்ளங்கையில பிள்ளைகளை வரவைத்து ஆசீர்வதிங்கப்பா. பாதுகாத்துகளும் பொறுப்படுத்துகளும் பெரிய காரியங்களை செய்ய நாம் செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தமே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார்.